மாமா ஒரு வழியா யுவன்னா கோட்ல ஒரு மரண பீட்டை போட்டாரு. சபா இப்போ வரைக்கும் விஜயண்ணா பாட்டுனாலே ஒரு தனி கிக் இருக்கும். எப்படியும் டெய்லி ரிப்பீட் மோட்ல ஒரு 3 பாட்டாச்சும் வந்துடும். ஆனா கோட்ல இப்போ மட்டைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண சாங்ஸ்லாம் திடீர்னு யாராவது கோட்ல என்னென்ன சாங் இருக்குன்னு கேட்டா ஞாபகம் கூட வர மாட்டேங்குது. நிஜமா அந்த அளவுக்கு இருந்துச்சு. விசில் போடுன்னு ஒரு சாங் விட்டாப்ல அங்க ஆரம்பிச்ச பீதி தான் இப்போ வரைக்கும் தொடருது. அப்புறம் சின்ன சின்ன கண்கள்னு விஜயண்ணா வாய்ஸ்லயே ஒரு சாங் விட்டாங்க. அது எந்த அளவுக்குன்னா இப்போ நான் கூட அது என்ன பாட்டுன்னு யூடியூப்ல கண்டுபிடிச்சுதான் சொன்னேன். என்னடா அப்புறம் ஸ்பார்க்னு ஒரு சாங் விட்டாங்க. அந்த சாங் மடு மட்டமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டுல அதுக்கும் மேல விஜயண்ணாவை டிஏஜிங்ல சம்பவம் பண்ண விபினாவை ஃபேன்ஸ்ல போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரணகலத்துல ஸ்பார்க் சாங்க்கு யுவன்னா மேல விழுந்த அடி கொஞ்சம் கம்மி தான். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்படி இப்படின்னு போட்டு ஒரு வழியா ஒரு நல்ல பீட்டை கோட்டு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச தியேட்டர்ல இந்த சாங் வர சீனுக்கு தியேட்டர் சும்மா தெரிக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இந்த பெயினை கவந்தியும் அனுபவிக்கணும் இல்லப்பா. போன வீடியோல கோட் படம் மேல ஒரு ஹைப்பும் வரமாட்டேதுன்னு ப்ராப்ளமா சொல்லியிருந்தேன். பட் இப்பதான் புரியுது இது ஏஜிஎஸோட ஸ்ட்ராட்டஜின்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப ரீசெண்டா கோட் மூவிக்காக வெங்கட்னாவும் அர்ச்சனா மேமும் பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் படத்துக்கு எந்த ஹைப்பையும் ஏத்தி விட்டுற கூடாதுங்கிறது. ஐ திங்க் இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல வர படங்களுக்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் தெளிவா பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுது, நீ மூடு. ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் எல்லாருக்கும் படம் பாக்குற ஆசையை வர வைக்கணும்னு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்க படத்துல அது இருக்கு இது இருக்குன்னு ஓவர் பில்டப் எல்லாம் கொடுத்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொளுத்தி போடும். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. உனக்கு அறிவு இருக்கா? அண்ட் படம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல 1% கூட இல்லைன்னு தெரிஞ்சதும் மொத்த ஃபேன்ஸும் மனசே விட்டுருவாங்க. இது படத்துக்கும் பெரிய ப்ராப்ளம் தான். உள்ள ஒண்ணுமே இல்ல இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அதுவும் விஜயண்ணா மாதிரியான ஸ்டார்ஸ்க்கு இவ்வளவு பெரிய ப்ரொமோஷன்ஸ் பில்டப்ஸ்லாம் தேவையே இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஏஜிஎஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணது மட்டும் இல்லாம செமையா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் கோட் என்ன கான்செப்ட்னு யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. என்னென்ன கேமியோஸ் இருக்குன்னு தெரியல. விஜயண்ணா ட்ரிபிள் ஆக்டா டபுள் ஆக்டா பேரலல் யூனிவர்ஸானு ஒண்ணுமே தெரியல. இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம இருந்தது ஓகே. பட் இப்போ இன்னும் 5 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ இந்த நேரத்துல ஒரு ஸ்பார்க் மாதிரி ஹைப்ப, சாரி ஸ்பார்க்னா இந்த ஸ்பார்க் இல்ல, இந்த ஸ்பார்க், ஒரு குட்டி ஸ்பார்க் மாதிரி ஒரு ஹைப்பை ஏத்தி விட்டாதான் சரி வரும்னு பிளான் பண்ணி மட்ட சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது போக ஃபேன்ஸை கவர்றதுக்குன்னு பாட்டுல விஜயனோட பல மேனரிசமையும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான லியோ டைட்டில் கார்டு மாதிரி ஒன்னையும் ட்ரை பண்ணி. இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. அவன் வேற மாதிரி இருந்தாப்பா. அவன் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சரியா பண்ணாதனால தான் லோக்கினாவையும் போட்டு பொழந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது லோக்கினாக்கு மட்டும் இல்ல, எல்லா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ஃபேன்ஸுக்கு கூட சொல்லலாம். ஒரு கிரியேட்டரா டைரக்டர் என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், அதை ப்ரொடியூசர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபேனா உங்க ஃபேவரட் ஆக்டரோட படத்தை தியேட்டருக்கு ப்ரொடியூசர்ஸ் கொண்டு வராங்கன்னா அதை ப்ராப்பரா தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது ஃபேன்ஸோட கடமை. இந்த 3 ப்ராப்பரா இருந்தாலே ஒரு பொருளை செஞ்சு வித்தா கரெக்டா போய் சேரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாப்டால் கார மாதிரி கூவி கூவி விற்க வேண்டியதுதான். அப்படி கூவி கூவி வித்தீங்கனாலே பல கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒரு டம்மி ப்ராடக்ட் தான் போல நம்ம கிட்ட கூவி கூவி விற்க பாக்குறான்னு.